எல்லோருக்கும் வணக்கம். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள் அல்லது கையில் இருக்கும் மொபைல் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணலாம். எழுதுவதற்கு பேப்பர் இல்லை, பேனா இல்லை, மறந்துட்டேன், இதில் தான் பிரச்சனை. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் மொபைல் இருக்கு. எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் மறக்கும் பட்சத்தில் சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வி அடைவீர்கள். இது நிச்சயம். தோல்வி அடைவதற்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னா சோம்பேறித்தனம் வந்துட்டு போட்டோம், அது உங்கள் விருப்பம். எதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிட்டால் தோல்விகள் நிச்சயமாக உண்டாகும். இது உண்மை. இது யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றிகரமாக ஒரு வியாபாரம் நடந்துட்டுருக்காங்க. பாரு, அந்த துணிக்கடை பாரு, என்ன மாவட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. தவிர இந்த ஒரு பால்கோவா விற்கிறான். அவன் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 3-4 மணிக்கு கும்பல் இருக்கும். பெரிய இதெல்லாம் டெய்லி நம்ம கேள்விப்படுற விஷயம். ஒரு பெரிய கும்பல் இருக்கும். அவங்க பெரிய க்யூ நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க, வாங்கிட்டு போகிறாங்க, சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதை பாருங்கள், இந்த திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா வந்தால் திறந்தால் 2 மணி நேரம் எல்லாத்தையும் விற்று போயிடுது. இப்படி ஒரு குரூப். சயான், மாத்துங்கா இதெல்லாம் பாம்பேயில் இருக்குது. இங்கே ஒரு 8 மணிக்கு ஒருத்தர் வருவார், ஒரு வேன் வரும். அதில் 11 மணி மட்டும் சுட சுட இட்லி, தோசை இதுதான் தருவார். அது தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், சட்னி, இன்னொரு சட்னி, 3 சட்னி கொடுப்பார். இவ்வளோ தான் கொடுப்பார். அங்கே ஒரு பெரிய க்யூ இருக்கும், பார்க்கலாம். வெற்றிகரமாக விற்றுக்கிட்டு இருப்பார். இவர் 8 மணிக்கு வர்றார் இல்லையா, 5லேருந்து 8 மணி மட்டும் இன்னொருத்தன் இருப்பாங்க. அவன் அந்த பீடா கீடெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பெரிய க்ரௌடு இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது. அவன் கட்லெட்டு அவன் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். எண்ணெயில் பொறிஞ்சு போயின்னே இருக்கும். ஒருத்தன் எடுப்பான், சென்னா போடுவான், கொடுப்பான், வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே போவான். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேல்பூரி, பானிபூரி அடித்து விளாடிட்டு இருப்போம். இந்த மாதிரி தொழிலெலாம் போகும்போது உங்களுக்கு என்ன தோணும்? யோஜனை பண்ணி பாருங்க. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதேடா அப்படின்னா யாரோ தன் தைரியமாக அந்த தொழிலை எடுத்துருக்கோம். அதான உண்மை. ஏன் அந்த தைரியசாலியாக நீங்கள் இருக்கக்கூடாது? யோஜனை பண்ணி பாருங்கள். உங்களோட கஸ்டமர் தான் முதல் ஹீரோ ஃபார் யுவர் உங்களோட கம்பெனிக்கு. காலையில் காட்டில் மான் எழுந்திருக்கும். எழுந்திருக்கும்போது ஒரு முடிவு பண்ணுவது, இன்றைக்கி நாம் புலி சிங்கத்தை விட ரொம்ப வேகமாக ஓடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். ஏன் பண்ணுது? அது ஓடலைன்னா புலி அடிச்சிடும், இல்லைன்னா சிங்கம் அடிச்சிடும். அதனால் என்ன, அது ஓடிக்கிட்டே இருக்கும். தன் வாழ்நாளில் பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். தான் சாகர மட்டும் விடாது, ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா சிங்கத்துக்கிட்ட மாதிரி செதஞ்சு போயிடுவீங்க. மற்றவர்களை விட நீங்கள் வேகமாக ஓடணும். மற்றவர்களை வேகமாக வளரணும். மற்றவர்களோட ஸ்திரத்தன்மையை அடைய வேண்டும். சார், ஸ்திரத்தன்மையை அடைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ளைட்டு போகுது, 30,000 அடி உயரத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 30,000 அடி தான் உயரத்து போயிடுச்சா, நீ எதுக்கு பறக்கணும்னு ஆஃப் பண்ண என்ன ஆகும்? விழுந்துடும் தொப்புன்னு. அது மாதிரி தான் வாழ்க்கை. அந்த ஸ்பீடு போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பீடு தான் அதையாவது அதையாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வேறு வழியே கிடையாது. வெற்றி பெறணும் அப்படின்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நிற்கவே கூடாது.
அமெரிக்காவிலேருந்து ஒரு கம்பெனிங்க என்ரான் அப்படின்னு ஒரு கம்பெனி பல மில்லியன் அண்ட் மில்லியன் டாலரில் வியாபாரத்தை இங்கே ஆரம்பித்தான். ஓடலை, கீழே விழுந்துட்டான். அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டு தான் பொறுப்பாக, அதுவாக பொறுப்பாக, இதுதான் இல்லை. ஸ்திரத்தன்மை அடைஞ்சவன் வித்தியாசமான ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு மறந்துட்டான். எந்த மாதிரி வித்தியாசமான பொருள்? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹார்லிக்ஸ் எங்கே போனாலும். அப்புறம் எதுக்கு 10 ரூபா பாக்கெட் 5 ரூபா பாக்கெட்டு போடணும்? பாருங்கள், ஒரு பாட்டில் விற்கிறத விட ஒரு பாட்டில் 1 கிலோ விற்கிறத விட அது 5 ரூபா வீதம் பாக்கெட்டில் அது பாட்டு விற்றுக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்கு. ப்ரூ பாக்கெட் என்ன பாக்கெட்டுலாம் கட் பண்ணுறோம், பாலில் ஊற்றுறோம், கலக்கிறான், காஃபி ஓவர். ஸோ அது கெட்டும் போகாது. உங்களுக்கு அந்த பாக்கெட்லேருந்து கட் பண்ணி அப்பப்போவே டிஸ்போஸ் ஆகிடுது. காம்ப்ளான் எவ்வளோ பெரிய வெற்றி அடையுது. சின்ன சின்ன பாக்கெட். நம்ம சிக் ஷாம்பு, வெல்வெட் ஷாம்பு, இதெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட் 5 ரூபாயும் இன்னும் பாருங்கள் விற்றுக்கிட்டே இருக்கு. அதில் வரக்கூடிய லாபங்கள் சிறு துளி பெருவெல்லாம் கோடி கோடியை சம்பாதிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு? ஏன்னா பின்னால் இருக்கு இல்லையா, எது சிங்கம் இதை அடிச்சிடும். அதனால் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு வெற்றியாளனை நீங்கள் போய் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீ எப்படி வெற்றி பெற்றேன்னா அவன் பொன்முறுவலோடு சொல்லுவான், ஸோ உழைச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுவான். ஏன்னா காலையிலேருந்து எனக்கு சாயங்காலம் மட்டும் இல்லை, நைட்டு தூங்கும்போது கூட இந்த வியாபாரத்தை பற்றிய எண்ணங்கள் தான் ஓடுமே தவிர வேறு எதுவும் ஓடாது. வெற்றி 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 ஓடிக்கிட்டே இருக்கு. வெற்றி வேணும், வெற்றி வேணும், வெற்றி வேணும், ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சினிமா இந்த சூர்யா நடித்தவர், அவர் தான் நடித்தார். அதில் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, ஏய் என் கைட்ட 50,000 ரூபா பணம் இருந்தால் ஒரு மளிகை கடை வைப்பேன்டா, 5 லட்ச ரூபா இருந்தால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சுருவேன்டா. நான் இப்படிலாம் திருடிலாம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஏமாற்றி சம்பாதிக்கணும் அவசியமே இல்லைடா அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் கான்ஃபிடென்ஸ். வெற்றியாளன் எல்லாருமே தோல்விகளை கண்டு பயப்படுறதே கிடையாது. வெற்றி பயப்படுறவனை பார்த்து அது பயந்து போய் அவரோடையே இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. வெற்றி எப்படின்னா உங்களோட ஒட்டிக்கும். ஏன்னா நீங்கள் பயம்னா என்னன்னு தெரியாது. தோல்விக்காரனை கண்ட இலக்க காலமாக சிரிக்கும். ஏன்னா அவன் சோம்பேறியோட மொத்த உருவம். அவன் தோல்வி தோல்வி தோல்விங்கிறத பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க அவங்க எல்லாருக்குமே, வெற்றி பெற்றால் நீங்கள் மனிதன். அதைவிட மாபெரும் வெற்றி பெற்றால் நீங்கள் டாட்டா பிர்லா, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அம்பானி, டாட்டா, பிர்லா. சில பேர்லாம் சொல்லுவாங்க அம்பானிக்கு கொடுத்தான். நீங்கள் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டு சரியாக இருந்தால் எந்த பேங்காக இருந்தாலும் பணம் கொடுப்பான். இல்லைன்னா இங்கே பேங்க்கை வேலை பேசலாம், ஜாய் ஒன்று நீ தெரியா இல்லை, நான் வேறு எங்கேயாவது போட்டேன் அப்படின்னு தைரியமாக பேசணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் மேலே உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டால் வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றி பெறுறதுலாம் கஷ்டமே இல்லை. உங்களை சுற்றி தான் இது இருக்குது, உங்களை சுற்றி தான் இருக்குது. நீங்கள் உழைப்புன்னு இந்த கையை எடுத்து நேராக போய் பிடிச்சிக்கிட்டா வெற்றி உங்களை தேடி வந்து நிற்கும். அது எங்கேயும் போகாது. மழை பெய்யுது, குழியை
அதாவது பள்ளத்தை நோக்கி போகுது. வெற்றிங்கிறதும் ஒரு மழை தான். அது வந்தால் முயற்சிங்கிற பள்ளத்தில் போய் தானாக போய் வந்துடும். உங்களோட உழைப்பினால வந்த வெற்றி அது. எங்கேயும் போகாது, உங்களை விட்டு எங்கேயும் போகாது. ஆல் த பெஸ்ட்.